ஹலோ மக்களே, கார்த்தி தீபா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். முத்துவேல் தான் சிவகாமி அம்மாவோட நிலைமைக்கு காரணம்னு சொல்லிட்டு ஏட்டும் எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சீரியலும் சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்க ஏட்டுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி முத்துவேலும் சிவனாண்டி ஒரு செயலை செய்திடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்தியும் அவங்க பாட்டியும் அதை பார்த்த உடனே பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சாமுண்டேஸ்வரியும் துர்கா இனிமே என்னோட பொண்ணே இல்லை, என்னோட மூணாவது பொண்ணு எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு சம்பந்தமான எல்லா துணிமணிகளையும் போட்டு எரிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சந்திராவும் நம்ம கார்த்திட்ட, பாரு ஒரு நாள் உனக்கும் இந்த நிலைமை தான், என்னோட அக்காவுக்கு மட்டும் எல்லா உண்மையும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உன்னையும் இந்த வீட்டை விட்டு துரத்திடுவான்னு செம அசால்ட்டாக டயலாக் பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த கார்த்தியும் நம்ம சந்திராவுக்கு சரியாக பதிலடி கொடுக்குறாங்க. எல்லா தடங்களையும் தாண்டி நம்ம கார்த்தியை செம அதிரடியாக எல்லா விஷயத்தையும் சமாளிச்சிடுவாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம துர்காவும் நவீனும் பாட்டிக்கிட்டே போய் தஞ்சை அடைஞ்சிறாங்க. நம்மளோட அம்மா எப்படி ஏற்றுக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் பாட்டியாவது நமக்கு உதவுவாங்கன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டியும் நம்ம துர்காவையும் நவீனையும் அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. துர்காக்கும் பயங்கரமாக வருத்தமாகவே இருக்குது. எப்போ தான் நம்ம அம்மா நம்மளை ஏற்றுப்பாங்களோ, அம்மாவோட பிடிவாதம் கொஞ்சம் கூட குறையலை, நம்மளை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம துர்காவும் வருத்தத்தில் இருக்கவும், நவீனும் துர்காவுக்கு ஆறுதலாட்டு, நீ எதுக்குமே கவலைப்படாத, கண்டிப்பாக உங்கள் அம்மா உன்னை பற்றி கொஞ்சம் நாளில் புரிஞ்சுப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் உன்னையும் ஏற்றுப்பாங்க, எதையும் நினச்சி நீ ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு நவீனும் துர்காவுக்கு ஆறுதலாக சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் ஆறுதல் படுத்தினாலும் நம்ம துர்கா அவங்க அம்மா எல்லாரையும் நினச்சி கொஞ்சம் வருத்தமாகவே இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சாமுண்டேஸ்வரியும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. எப்படி தான் இந்த துர்காவுக்கு இப்படியெல்லாம் மனசு வந்துச்சோ, எவ்வளோ தைரியம் இருக்கணும், அவளை நான் எவ்வளோ நம்பினேன், இந்த மாதிரி பண்ணிட்டாளே அப்படின்னு ரொம்பவே கோவப்பட்டு துர்காவுக்கு சம்மந்தமான எல்லா பொருட்களையும் அப்படியே தூக்கி எறிஞ்சிடுறாங்க. இதை பார்த்த ராஜராஜன், ரேவதி எல்லாரும், ஈஸ்வரி கொஞ்சம் பொறுமையா இரு, எதை பற்றியும் கவலைப்படாத, இந்த மாதிரியெல்லாம் செய்யாத, கொஞ்சம் சமாதானமாக இருன்னு எவ்வளோ சொன்னாலும் நம்ம சாமுண்டேஸ்வரியோட கோபம் கொஞ்சம் கூட குறையலை. அப்படியே இனிமே துர்கா எனக்கு பொண்ணே இல்லை, எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவளுக்கு தோணுச்சுன்னே தெரியல, அவளுக்கு என் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லை, அதுக்கப்புறமா நான் எதுக்கு அவளை பற்றி கவலைப்படணும்னு சொல்லிட்டு நம்ம துர்காவோட எல்லா ட்ரெஸ்ஸையும் வெளியில் எடுத்து போட்டு அப்படியே எரிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் எனக்கு ஒரு மூணாவது பொண்ணு கிடையாதுன்னு நினச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு பயங்கர கோபமாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த சந்திராவும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. நம்ம நினச்ச மாதிரியே எல்லாமே நடக்குது, அக்காவோட குடும்பத்தில் இந்த மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாமல் அப்படியே சந்தோஷத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறத பார்த்த உடனே நம்ம ரேவதிக்கு பயங்கர ஃபீலிங்காக இருக்குது. என்னடா அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, துர்காவோட திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, அது மட்டும் இல்லாமல் கார்த்தி பற்றின உண்மை எல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ண போகிறாங்களோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாரும் ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே போகவும், சந்திரா நம்ம கார்த்திகிட்ட வந்து, என்ன டிரைவர் மாப்பிள்ள, எல்லாமே நல்லபடியாக நான் நினச்ச மாதிரியே நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே உன்னோட நிலைமையும் இதுதான், நல்லா பார்த்துக்கோ, என்னோட அக்காவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், துர்கா ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு அவள் என்னெல்லாம் கோபப்பட்டா, என்னைக்காவது ஒரு நாள் நீயும் அவளை ஏமாத்தின விஷயம் கண்டிப்பாக அவளுக்கு தெரிய தான் போகுது, அன்னைக்கு உனக்கு இருக்கு பாரு ஆப்புங்கிற மாதிரி நம்ம கார்த்தியை அசால்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க சந்திராவும். அதை கேட்ட உடனே கார்த்தியும், இன்றைக்கி வேணும்னா துர்காவை அவங்க ஏற்றுக்காம இருக்கலாம், என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக அவளை ஏற்றுப்பாங்க, அதே சமயத்தில் நான் அவங்கள ஏமாற்றணும்னு நினைக்கல, இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியெல்லாம் நான் நடித்தேன், எப்படி இருந்தாலும் நான் என்னோடய அத்தைக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல தான் போகிறேன், அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்காதுங்கன்னு சொல்லிட்டு சந்திராவுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம கார்த்தியை சரியாக பேசிட்டு போகிறாங்க. அதே சமயத்தில் சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் பயங்கர பதட்டமாகவே இருக்குது. என்னடா அந்த ஏட்டு மட்டும் கண் முழிச்சு பார்த்துட்டானா எல்லா உண்மையும் சொல்லிடுவானே, இத்தனை நாளாக நம்ம சந்திராவை வச்சு போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடுமே, இப்போ என்ன பண்ணுறது,
கடைசி நேரத்துல சந்திராவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா அவங்க அக்கா கூட சேர்ந்து அவங்க அம்மாவோட நிலைமைக்கு நாம தான் காரணம் தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பக்கமே வரமாட்டாளே அப்படின்னு யோசிச்சுட்டு பதட்டமான முத்துவேலும் சிவனாண்டியும் சரி அவன் அந்த இடத்துல தானே இருக்கான், அதனால அத மாதிரியே காஸ்டியூம் போட்டு அந்த இடத்துல போய் அவனை தீர்த்து கட்டிட வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுபடியே முத்துவேலும் சிவனாண்டியும் ஒரு பிளான் பண்ணி அந்த காஸ்டியூமே மாத்தி மாஸ்க்கும் போட்டுட்டு அந்த இடத்துக்கே போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தியும் ஏட்டோட நிலைமை என்ன ஆயிட்டோ அவங்கள வச்சுதான் எப்படி இந்த உண்மையெல்லாம் நிரூபிக்கணும், அவங்க மட்டும் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம அத்தை புரிஞ்சுப்பாங்க, அதுக்கப்புறமா நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரது ரொம்ப ஈஸி ஆயிடும் அப்படின்னு நம்ம கார்த்தியும் யோசிக்கிறாங்க. ஆனா ஏட்டுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடுமோ என்ன யாதோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டம் ஆகி நம்ம கார்த்தியும் கார் ஓட்டிட்டு ஃபாஸ்டா வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சிவனாண்டியும் முத்துவேலும் அந்த இடத்துக்கே வந்துட்டு, என்ன ஏட்டோட நிலைமை நல்லபடியா இருக்கு போல. எப்படியாவது இவன தீர்த்து கட்டிடணும். ஆனா என்ன பண்றது? அதே சமயத்துல யாருக்குமே எந்த டவுட்டுமே வரக்கூடாது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதே, சிவனாண்டியும் முத்துவேல் கிட்ட ஒரு ஐடியா குடுக்குறாங்க. பேசாம இந்த ஆக்ஸிஜன் லெவல கம்மி பண்ணிட்டோம்னா, எப்படி இருந்தாலும் யாருக்குமே எந்த டவுட்டும் வராது. நம்ம வேற ஏதாவது பண்ண போனா தான் நம்ம மேல டவுட் வரும். இத மட்டும் கம்மி பண்ணிட்டோம்னா, நம்ம நெனச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா சுலபமா முடிஞ்சிரும் அப்படின்னு சிவனாண்டி ஐடியா குடுக்குறாங்க. அத கேட்ட முத்துவேலு, "நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு மருமகளே. பேசாம இத பண்ணிருன்னு" சொல்லவும், சிவனாண்டி அந்த ஆக்ஸிஜன் லெவல கம்மி பண்ணி விடுறாங்க. இத பண்ண உடனே நம்ம ஏட்டுக்கும் அப்படியே மூச்சு திணற மாதிரி இருக்குது. சரி யாரோ வர மாதிரி இருக்குது. கண்டிப்பா இந்த இடத்த விட்டு இப்பவே எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லி முத்துவேலும் சிவனாண்டி அந்த இடத்துல இருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம கார்த்தியை ரொம்பவே டென்ஷன் ஆட்டு அந்த இடத்துக்கு வரவும் அங்கே பார்த்தீங்கன்னா ஏட்டுக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல, அப்படியே துடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே கார்த்தியும் டாக்டர்கிட்ட போய் சொல்லவும் அவங்களும் வெளியில வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. என்ன ஆச்சு திடீர்னு இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்த பிறவும் எந்த யூஸும் இல்லாமல் இருக்கு. ஆனால் ஏட்டு மட்டும் ஏதோ சொல்றதுக்காண்டி வாயை வச்சு அப்படியே நம்ம கார்த்திகிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி இருக்கு. ஆனால் அவங்களால முடியல. அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போயிடுது. இதை பார்த்த உடனே கார்த்திக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது. என்னடா ஏட்டு நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு என்ன ஆச்சு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் நம்ம பரமேஸ்வரி பாட்டியும் கார்த்திகை பக்கத்தில் வந்து என்னாச்சு திடீர்னு ஏட்டுக்கு அப்படின்னு கேட்கவும் கார்த்தி அந்த சம்பவத்தை சொல்லவும் நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிட்டு, என்னடா எப்படியாவது என்னோட மருமகா எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துப்பா, அதே சமயத்தில் இந்த இடத்துக்கும் வந்துடுவான்னு பார்த்தா உண்மையை சொல்ல வேண்டிய ஏட்டுக்கே இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி பரமேஸ்வரி பாட்டியும் பயங்கரமாக வருத்தப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் கார்த்திகோ எப்படி இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இல்லைன்னா ஏட்டு எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டாங்க அப்படின்னு கார்த்திக்கும் கொஞ்சம் டவுட் வந்துடுது. ஆனால் பரமேஸ்வரி பாட்டியோ எல்லாம் நம்பிக்கையாக இருந்தேன், இப்போ எல்லாமே போயிட்டேன்னு சொல்லிட்டு கதறி அழுற மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம கார்த்தியும் பாட்டியை பயங்கரமாக சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. பாட்டி நீங்க எதுக்குமே கவலைப்படாதுங்க, கண்டிப்பா அத்தைக்கு ஒரு நாள் உண்மை தெரியதான் போகுதுன்னு சொல்லிட்டு பாட்டியை நம்ம கார்த்தி சமாதானப்படுத்துறாங்கன்னே சொல்லலாம்.